அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ராகு பகவான் 3ஆம் இடம், கேது பகவான் 9ஆம் இடம். ராகு 3ஆம் இடம் சிறப்பான இடம், ரொம்ப நல்ல இடத்துக்கு வரார். இது வந்து 4ஆம் இடத்துலேருந்து வந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு அனுகூலமான இடத்துக்கு வந்திருக்கார் ராகு பகவான். ஏற்கனவே சனி 3ஆம் இடத்துல அனுகூலமான இடத்துல இருக்கார், ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கார். ஆக வருமானத்துக்கெல்லாம் குறைச்சா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் முன்னேற்றங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வரதும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். கேது பகவான் வந்து 9ஆம் இடம், அது மதியமமான இடம், சுமாரான இடம். குரு பகவான் 7ஆம் இடம், இதுவரை 6ஆம் இடத்துல இருந்தார். ஏற்கனவே 7 சனி இருந்து கஷ்டப்பட்டு இருந்ததுங்க. குரு 3ஆம் இடத்துக்கு வந்து, சனி 3ஆம் இடத்துக்கு வந்து அனுகூலமான பலனை கொடுத்து வந்தார். வருமானத்தில் ஓரளவு நல்லதாக கொடுத்துட்டு வந்தார். ஆனால் 6ஆம் இடத்துல குரு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது சின்ன தடங்கள் சறுக்கல் இது மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு தான் இருந்தார். இதனால் என்னத்தை தான் வருமானத்தை நிறையா கொடுத்தாலும் அப்பப்போ ஒரு சின்ன செலவை கொடுக்குறது, ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குறது, ஆனால் அது அனுகூலமாகவே ஆகிடும். அதுமாரி கொடுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் மாறிட போகிறது, ரொம்ப நல்லாவே சிறப்பாகவே இருக்கும். 9ஆம் இடத்துல இருக்கிற கேது பெரிய பிரச்சனைலாம் எதுவும் தரப்போகிறதில்லை. அதனால் 9ஆம் இடத்துல கேதுவாக விநாயகப் பெருமானம் ஒன்றி சங்கட சதுர்த்திக்கு தீபம் போட்டு வந்தாக்க போதும். மற்றபடி ராகு 3ஆம் இடம் அனுகூலமான இடத்துல இருக்கார். சனி பகவான் 3ஆம் இடம் அனுகூலமான இடத்துல இருக்குது. இதுவரையும் 6ஆம் இடத்துல இருந்த சுமாரான இருந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்து சிறப்பான பலன்களை தரப்போகிறார். ஆக எல்லா கிரகமும் ரொம்ப அனுகூலமாக வந்து தனுசு ராசிக்கு இது ரொம்ப சிறப்பான காலம்னு சொல்லலாம். எந்த காலத்தை எடுத்தாலும் உடனே அது ஒரு முன்னேற்றமான இது ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் இதுவரையும் சின்ன சின்ன சலசலப்புகளாக இருக்கும், அதெல்லாம் மாறி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இதுவரையும் பகையாக இருந்தவங்கெல்லாம் பகை மாறி அனுகூலமாக இருப்பாங்க. நம்மளே புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம நிலைமை நம்ம இதாகும். இந்த 7ஆம் இடத்துல குரு வந்து அந்த ராசியை குரு பார்க்குறார். ஆனால் நாள் ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக தடைப்பட்ட திருமணங்கள்லாம் சரியாக நிவர்த்தி ஆகும். ரொம்ப வருஷமாக கல்யாண தடையாக இருந்தவங்களாம் இப்போ திருமண காரியம் உடனே கைகூடி வரும். ஏன்னா இப்போ தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. அந்த தனுசு ராசியை குரு பார்க்குறாரு. அதனால் எவ்வளோ தடை இருந்தாலும் தடவையெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா ராகு வேறு தடையை கொடுக்குற ராகுவாக அனுகூலமான இடத்துக்கு வந்துட்டார். அதனால் அந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும். ரொம்ப காலமாக திருமணம் ஆகாத இருந்த தனுசு ராசிகளுக்கு திருமணம் கைகூடி வரும், சிறப்பாக இருக்கும். ஆக குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கைகூட்டும். ஆக தனுசு ராசி ரொம்ப சிறப்பான காலமாக அமையும்.